Taste the Daily. அல்லாள இளைய நாயகரின் பிறந்த நாளை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே ஜேடர்பாளையம் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அல்லாள இளைய நாயகரின் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் தை 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜேடர்பாளையம் பகுதியில் உள்ள அல்லாள இளைய நாயகரின் மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி, புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அமைத்த மணிமண்டபம் என்பதால் திமுக அரசு அல்லாள இளைய நாயகரின் மணிமண்டபத்தை மூடி வைத்துள்ளது என குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சேகர், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ராகா தமிழ்மணி, மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் ஸ்ரீதேவி மோகன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர்கள் விஜயகுமார், தரணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அல்லாள இளைய நாயகரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த அரசு அண்ணன் எடப்பாடியார் கொண்டாந்தார் என்பதற்காக வேண்டி இந்த சாதனையை மறைக்க வேண்டும் என்பதற்காக மூடி வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் அது முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு உட்படுகின்ற வகையில் மக்கள் தினந்தோறும் அதை வழங்குகின்ற வகையில் திறந்து வைக்கிறார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக நகர கழகம் சார்பில் புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் விழா மற்றும் பொங்கல் விழா நடைபெற்றது. குமாரபாளையம் 11வது வார்டு, 9வது வார்டு மற்றும் 5வது வார்டுகளில் நடைபெற்ற இந்த விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி கலந்து கொண்டு புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கழக கொடியை ஏற்றி வைத்த அவர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதையடுத்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் விசைத்தறி தொழில் முற்றிலும் முடங்கியுள்ளது எனவும், தேர்தல் வந்தால்தான் திமுக மக்களை பற்றி கவலைப்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினார். 5 ஆண்டு காலமாக இந்த திமுக ஆட்சியில் விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் வேலையில்லை. அதே போல அந்த விசைத்தறி அதிபர்களும் இன்றைய தினம் சரியெல்லாம் பழைய இரும்பு கடைக்கு போடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. பொங்கல் என்று வந்தால் மட்டுமே, தேர்தல் என்று வந்தால் மட்டுமே திமுகவுக்கு மக்களை பற்றி கவலைப்படுவார்கள். கடந்த ஆண்டு இதே பொங்கல் விழாவிலே நாங்கள் எத்தனையோ முறை கேட்டோம். பொங்கல் பரிசாக அவர்களுக்கு 1000 வயது 2000 வயது கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது தேர்தல் இல்லை, அதனால் தேர்தல் வருகின்ற போது கொடுப்போம் என்று சொன்னார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த பொங்கல் பரிசை ஆரம்பித்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒவ்வொரு ஆண்டு 1000 ரூபாயும், கொரோனா காலத்திலே 2500 ரூபாயும் வழங்கினார்கள். மாவட்டம் கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அதிமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். கிருஷ்ணா நகர் இல்லத்தில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்த நிலையில் அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சருக்கு சால்வை அணிவித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி தலைமையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் சீருடைகளை மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் வழங்கினார். பெரியார் நகர் பகுதியில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மற்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆகியோரின் பிறந்தநாளை முன்னிட்டு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ஏ. மோகன்ராஜ் ஏற்பாட்டில் தூய்மை பணியாளர்கள், ஓட்டுநர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர்கள் என 200க்கும் மேற்பட்டோர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடைகள், அரிசி, பணம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர்களுக்கு வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் கழக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞர் அணி துணை செயலாளருமான சசிரேகா 500 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இரட்டை குழாய் தெரு பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் அணியைச் சேர்ந்த சுமார் 500 பேருக்கு கழக செய்தி தொடர்பாளர் சசிரேகா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய கழக செய்தி தொடர்பாளர் சசிரேகா, திமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஒரே கட்சி இரட்டை இலைதான் என்றும், அம்மா ஆட்சி கழக பொதுச் செயலாளர் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும் என மக்கள் தெளிவாகி விட்டதாக கூறினார்.